ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் ஆர்எஸ்கிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புஷ்பா 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன் தமிழ். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்த ரிவ்யூ அதில் வந்து சுமாராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டே பப்ளிக் ரிவ்யூவில் வச்சு தான் சொன்னோம். ஸோ ஆனால் அப்படி இல்லை கைஸ், நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஸோ படம் சூப்பராக இருக்குது கைஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை புஷ்பா 2 பிடிச்சவங்களாம் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. அப்படியே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம புஷ்பா 2 த ரூல் அப்படி இந்த படத்தோட கதையை பார்த்துடலாங்க. ஸ்டோரி வந்து அமேசிங்காக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவங்க புஷ்பாவோட ஒய்ஃப் அதாவது ஸ்ரீவள்ளி வந்து சிஎம், அதாவது அந்த சித்தப்பான்னு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. அவரோட கட்சியோட ஹெட் இருப்பார். அந்த சிஎம் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வீட்டில் பெருசாக மாட்டிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஎம்மும் போய் சிஎம்கிட்ட புஷ்பா போய் ஃபோட்டோ கேட்குறாரு கைஸ். ஸோ அப்போ வந்து சிஎம் என்ன சொல்கிறாரு, கூலிக்காரன்ட்ட போய் அவனாச்சும் ஃபோட்டோ எடுப்பானா அப்படிங்கிறாரு. அசிங்கமாக இருக்குது புஷ்பாக்கு. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, நான் சிஎம்ஏ மாற்றிடுறேன் அப்படிங்கிறாரு. இவர் சித்தப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல கூட, அவரை சிஎம் ஆக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கு நிறைய காசு தேவைப்படுங்கிறனால இது வரைக்கும் 100 டன்னு அப்படி இந்த கட்டைகள்லாம் விற்றுட்டு இருந்தவர் 2000 டன்னை விற்கிறேன் அப்படின்ட்டு மால்தீவ்ஸ் தீவுக்கு போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட டீல் போடுறாரு. ஸோ அவர் ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டீலர்ஸ்ட்டையும் சொல்லி 2000 டன்னை கொண்டு வர்றாரு. இந்த நடுவில் ஃபஹத் ஃபாசில் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருப்பார். அப்புறம் நடுவில் பார்த்தா அவர் வந்து இந்த தோத்துட்டே இருப்பார் புஷ்பா கூட சண்டையில். ஸோ அப்புறம் வந்து சித்தப்பா வந்து சிஎம் ஆயிடுவார். சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஃபஹத் ஃபாசில் வந்து திரும்ப உள்ளே தொல்லை பண்ணிட்டே இருக்கனால சித்தப்பா வந்து நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக போயிருங்க அப்படிம்பாரு. ஃபஹத் ஃபாசில் வந்து சாரி கேட்கணும்பாரு புஷ்பா. ஸோ அவரும் ஒரு அரை மணி நேரம் சாரி கேட்கணும் கெஞ்சிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு பார்ட்டிக்கு வந்து புஷ்பா வர சொல்லி சாரி கேட்க சொல்லுவார் இவர் சித்தப்பா. ஸோ புஷ்பா வந்து சாரி கேட்டுருவார். கேட்டு வந்து வீட்டுக்கு போக போக அவர் நான் இப்படி இல்லை, நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு புஷ்பா வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ திரும்ப போய் தன்னோட மானத்தை மீட்டெடுக்கிறதுக்காக போய் ஃபஹத் ஃபாசிலை அசிங்கப்படுத்திடுவார். அது இதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவார். ஸோ இப்போ வந்து புஷ்பா அப்படியே கொஞ்சம் கெத்தாக அந்த பாட்டில் வரும். ஸோ ஸ்டோரி என்ன, அவரோட அண்ணன் இருப்பார்ல, அவங்க அப்பாவோட ஃபஸ்ட் ஒய்ஃப் பையன். ஸோ அவர் வந்து திரும்ப இந்த படத்துலேயும் இவர் அசிங்கப்படுத்துவார், வீட்டு பேர் உனக்கு இல்லைன்ட்டு. ஸோ அவங்களோட பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு மட்டும் இவரை சின்னையான்னு கூப்பிடும் மரியாதை கொடுத்து. ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து வம்பு பண்ணுவானுங்க சில ரவுடிங்கெல்லாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் அவங்கள போட்டு அடின்னு அடிப்பார். ஸோ பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் அவனுங்களே திரும்ப அந்த பொண்ணை கடத்திடுவானுங்க, எங்கேயோ வச்சுருப்பானுங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணை கடத்துறதுக்காக புஷ்பா வந்து அந்த மொத்த ஸ்டேட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுவார். பெரிய போராட்டம் இருக்கும். உள்ளே யாரும் வர முடியாது, வெளியே யாரும் போக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவார். ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிருவார். ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்துடுவார். ஸோ அவனுங்களும் கால் பண்ணி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஸோ புஷ்பா வந்து ஹெலிகாப்டரில் உள்ள கெத்த என்ட்ரு ஆகி கன்னை வச்சு சுடுவார். மிஸ் ஆயிரும். ஸோ அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, நீ அன்றைக்கி எங்களை அடித்தது வந்து எங்களுக்கு அவமானமாயிடுச்சு, நீ திரும்ப எங்கள்கிட்ட எங்கள் எல்லாத்தையும் அடி வாங்கினா தான் அந்த பொண்ணை விடுவோம் பத்திரமா அப்படிமானுங்க. ஸோ ஓகே, புஷ்பா அப்படின்னு இப்போ எல்லோரும் போட்டு அடிப்பாங்க. அவர் காலு கையெல்லாம் கட்டிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டில் கையை மட்டும் கட்டினதுக்கு அவர் காலை வச்சு எல்லாத்தையும் போட்டு அடிப்பார். ஸோ காலு கையெல்லாம் கட்டிடுவாங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணுவானுங்க சொன்னதை மீறி. ஸோ இந்த டைம் புஷ்பா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டப்போ ஃபுல்லாக அந்த பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஃபுல்லாக அந்த சாரீலாம் போட்டு அந்த சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி உருவத்தில் எல்லாத்தையும் அடிப்பார். ஸோ அதே மாதிரி திரும்ப இவனை அப்படியே அடித்தா தான் எங்களுக்கு மனசு வரும் ரவுடியெல்லாம் திரும்ப அந்த அம்மன் சிலை ஒன்று இருக்கும், அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பா எல்லாம் மாறி அடின்னு அடிப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் போட்டோன்னே இவருக்கு ஒரு செகண்ட் வெறியாயிரும். அவங்களெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணுறதை பார்த்து. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், காலு கையை எதை கட்டினாலும் பரவாயில்றா அப்படின்ட்டு தன்னோட வாயாலே குதிச்சு எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு அது இதுன்னு பண்ணி இடித்து மோதி அடின்னு அடிப்பார். ஸோ அவ்வளோ கொடூரமாக இருக்கும் கைஸ். அந்த ஃபைட் வெறி பிடிச்ச மாதிரி ஃபைட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அடிச்சிருவார். கடைசியில் என்ன ஆகும்னா, சிஎம் இங்கே வருவார் கைஸ். அப்புறம் என்னடா சிஎம் வருவாங்க நம்மளால் பார்க்கும்போது தான் ட்விஸ்ட்டு என்னென்னா, அந்த ரவுடி கேங்கில் முக்கியமான ஒருத்தன் வந்து சிஎம்மோட தம்பி. ஸோ அவனை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சித்தப்பா கால் பண்ணி சொல்லுவார். ஆனால் புஷ்பா வந்து 2 பேர்த்தையுமே திட்டிடுவார், எதுக்கு தான் அவங்களால சிஎம் ஆக்கணுன்ட்டு போயிடுவார்.
ஸோ இப்போ புஷ்பாவோட கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து புஷ்பாவை தடுக்க பார்ப்பாங்க அந்த பையனை கொல்றதுலேருந்து. ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து புஷ்பாவுக்கு. ஆனால் புஷ்பா வந்து எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மனோட அந்த வேலை எடுத்து குத்திடுவார். ஸோ கொன்று போட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் இருப்பார்ல, புஷ்பாவோட அண்ணன் மரியாதை கொடுக்காம, அவர் வந்து புஷ்பா வீடு தேடி வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்ட்டு பத்திரிக்கை வைப்பார். ஸோ புஷ்பாவை தம்பியை ஏற்றுக்குவார். ஆனால் புஷ்பா மதிக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பத்திரிக்கை தருவாங்க. அந்த பத்திரிக்கையில் பேர் பார்த்தா திரு முல்லேட்டி புஷ்பராஜன் இருக்கும். அவங்க அப்பா பேர் சேர்த்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே புஷ்பா அழுக ஆரம்பிச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி சீன் அந்த பொண்ணோட கல்யாணம் வரும். புஷ்பா அங்கே போயிருப்பார். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இவர் சிஎம்மோட தம்பி இறந்ததுக்கு அங்கே சடங்கு போயிட்டுருக்கோம். அப்போ எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் மட்டும் முக்கியமான ஆள் நிறையா காமிப்பாங்க. அவர் வந்து பொக்கே மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். அதில் ஏதோ டேஞ்சர் சிம்பிளாட் இருக்கும். இங்கே அப்படியே புஷ்பராஜ் அந்த இருக்கிற அந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பொக்கே இருக்கும். அந்த டேஞ்சர் சிம்பிள் போட்டு பார்த்திங்கன்னா தூரத்தில் யாரோ ஃபுல்லாக எரிஞ்சு மேலே சாக்கு போட்டு நிற்கிறாங்க. அவங்க பட்டன் அமுத்தினோடனே வெடிக்குது மண்டபம். அதோட முடிக்கிறாங்க. ஸோ இன்னொன்று முக்கியமானது கைஸ், ஃபகத் ஃபஸ்ல் வந்து உள்ளே இறந்துருவார். அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு டைம் என்ன ஒன்று ஒரு குடோனில் வந்து அந்த சந்தனக்கட்டைன்னு சொல்லி ஒன்று பிடிச்சிருப்பார். ஆனால் அது வேறு ஒரு கட்டை. ஸோ அந்த மூட் அவுட்லேயே அவர் என்ன பண்ணுவார், குடிச்சிட்டு ஃபுல்லாக எரித்து இவர் இறந்துருவார், வெடிச்சிரும். ஸோ நிறைய பேர் அந்த எரிஞ்சு சாக்கு போட்டு இருந்தவர் ஃபகத் ஃபஸ்லாக கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபகத் ஃபாசிலோட ரோல் மட்டும் கொஞ்சம் காமெடியாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாத்தோட ஆக்டிங்குமே மாஸ். ஸோ புஷ்பராஜாக இருக்கட்டும், ஸ்ரீவல்லியாக இருக்கட்டும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், இந்த புஷ்பா ஸ்ரீவல்லி இவங்க வந்து இதுக்கு கூட அவ்வளோ விசில் இல்லை கைஸ். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு பார்ட்டியில் பாட்டு வருது. அதாவது அந்த கிசிக் பாட்டு இல்லை பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலீலா அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு வருது. பாட்டு அவ்வளோ நல்லா இல்லை கைஸ், என்னென்னமோ வளர்கிறாங்க. பட் அந்த பாட்டு வந்தோடனே காதை கீழே அளவுக்கு விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க, கரகோஸ் அப்படி எழுது. ஸோ புஷ்பா கூட அந்தளவுக்கு அங்கே விசில் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீலீலாவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ புஷ்பா 3க்கு ஒரு லீடு கொடுத்தாங்க, அதாவது அந்த பாம்பு வெடிக்கிற மாதிரி. ஸோ இதில் அவங்க குடும்பம் இறந்து போயிருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதுவும் காமிப்பாங்க. ஸோ என்னோடய அசம்ஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க பாம்பிளஸில் எல்லாம் இறந்துருவாங்க. ஸோ புஷ்பாவும் அந்த ஒன்று ஸ்ரீவல்லியும் அந்த குழந்தையும் தப்பிப்பாங்க, இல்லைனா புஷ்பாவும் அந்த குழந்தை மட்டும் தப்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட் வந்து புஷ்பா 3 த ரேம்பேஜ்ன்னு இருக்காங்க. ஸோ மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு கைஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேயே 280 crores கிட்ட வசூல் வந்திருக்கு. ஹிந்தியில் வந்து ஜவான் தான் பெரிய பிளாக் பஸ்டர் இருந்துச்சு, அதோட ரெக்கார்டு பீட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டேயில் KGF 2 எப்படி பிளாக் பஸ்டர் இருந்துச்சோ அதை விட பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது தெலுங்கில். ஸோ வெற்றி நடை போடுகிறது. எல்லோரும் போய் பாருங்கள். படம் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் ஃபேக்காக சொல்கிறாங்க நல்லான்ட்டு. சூப்பராக இருக்கு படம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புஷ்பா படம் பிடிச்சவங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோங்கிறது கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.